அடியான் ஒரு விண்ணப்பம் சொல்லி வரேன் கேளும் சாமி. முந்தி பிறந்தவன் நான், முதுகினில் பூணூல் தரித்தவன் நான், ஜங்கும் பறையன நான், ஜாதிக்கெல்லாம் மூத்த வீர ஜாம்புகோ நான் சாமி குருவே. ஏரி மேல் ஏறி வந்தாலும் சிரம் சாய்த்து செவி கேளும் சாமி குருவே. மற்றவன் ஒருவன் இருக்க கவி சொன்னவன் நான், ஏழுமலை சிங்கத்தை எழுப்பியவன் நான். 6ஆம் பயிரிலே உலகம் தோன்றி, 2ஆம் பயிரிலே நன்னக தோன்றி, 3ஆம் பயிரிலே மும்மத்திகள் தோன்றி, 4ஆம் பயிரிலே நாயகம் தோன்றி, 5ஆம் பயிரிலே அஷ்ட பாலர் தோன்றி, ஊரு தோண்டி ஊருக்குள்ள அளவிருச்சம் தோன்றி, அளவிருச்சங்கள் கன்னி புற்று தோன்றி, கன்னி புற்றிலே காரூர் விழி தோன்றி, காரூர் வயிற்றிலே காரூர் விருச்சம் தோன்றி, தெற்கு திருப்ப வாணிய தோண்டி, உளுந்து பயிரிட அந்நிய தோண்டி, பிறப்பொருபுறம் ஆதி ஒருபுறம் ஜோதி ஒருபுறம் அகிலமும் ஒருபுறம் என்றான் வீரஜாமகன். வீரஜாமகா இதெல்லாம் அருமையாக சொல்லி வந்தாயே, காற்றில் காராம்பசி ஜீவித்துள்ளது என்ன செய்வது என்று பார் என்றார் தேவேந்தர். சாமி ஓட்ட ஓட்டமாக ஓடி காட்டுக்கு சென்று கண்டமான் கத்தி எடுத்து காலை கட்டி துண்டு துண்டுகளாக நறுக்கி 7 பங்குகளாக போட்டான் வீரஜாமகன். வீரஜாமகா நீ இருப்பான் ஒருவன் தானடா, எதற்கடா 7 பங்குகளாக போட்டா என்று கேட்டா தேவேந்திரன். சாமி சூரியன் ஒரு பங்கு, சந்திரன் ஒரு பங்கு, இந்திரன் ஒரு பங்கு, ஆகார வாணி ஒரு பங்கு, காளியம்மா ஒரு பங்கு, பூமாதேவி ஒரு பங்கு, என்னுடன் சேர்த்து 7 பங்கு என்றான் வீரஜாமகன். வீரஜாமகா மாமிசத்தின் மகிமை சொல்லி வந்தாய, தோல் எதற்கடா பயன்படுத்தி கேட்டார் தேவேந்திரன். சாமி தோல் வாராகம், வடமாகும், எண்ணெய் துருத்தியாகும், தண்ணீர் துருத்தியாகும், 800 குதிரைக்கு இடவாராகும், 300 குதிரைக்கு முகப்பட்டையாகும், 1000 ராகம் படிக்க ஏறடிக்க சவுக்காகும், கருமானூர் திதியாகும், மரமேறி தெற்காகும், வடமேறி தெற்காகும், அந்த தோல் எனக்கு ஒரு தமுக்காகும், தமுக்கு கோல் மிகுந்த கோல் உன் ஈசனுக்கு பாத குருடையாகும் சாமி என்றான் வீரஜாமகன். வீரஜாமகா தோலின் மகிமை சொல்லி வந்தாயே, தலை எதற்கா பயன்படுத்தி கேட்டார் தேவேந்திரன். சாமி முப்பிரவில் ஒருவன் கடன் வாங்கி கடன் தராமல் செத்து போயிட்டார். அவன் மாடு வயிற்றில் மாடாக தொழுந்து அந்த மாடு இறந்த பின் அதன் தலையை எடுத்து விளையும் பயிரில நட்டு வைத்தார். திருஷ்டிவமன பரிமணமாகும் சாமி என்றான் வீரஜாமகன். வீரஜாமகா தலையின் மகிமை சொல்லி வந்தாயே, 2 கொம்பு எதற்கா பயன்படுத்தி கேட்டார் தேவேந்திரன். சாமி 2 கொம்பு எதற்கு பயன்படுத்தி கேட்டால் ஜீவி சித்திரம் எழுதுகோலாகும், கன்னி மைந்தருக்கு சீப்பாகும், ஆனா பிறந்த அரசனுக்கு நாசிக்கிற டப்பியாகும், மை டப்பியாகும், மந்திர கோலாகும், தந்திர கோலாகும், உன் ஈசன் சிம்மாசனத்தில் கட்டளையிட சிம்மாசன கோலாகும் சொல்லின்றான் வீரஜாமகன். வீரஜாமகா 2 கொம்பின் மகிமை சொல்லி வந்தையே, 2 காது எதற்கா பயன்படுத்தி கேட்டார் தேவேந்திரன். சாமி 2 காது எதற்கு பயன்படுத்தி கேட்டால் உன் ஈசன் கோடை காத்தில் தென்றல் காத்து வாங்க விசிறியாகும் சாமி என்றான் வீரஜாமகன். வீரஜாமகா 2 காதின் மகிமை சொல்லி வந்தையே, நரம்பு எதற்கா பயன்படுத்தி கேட்டார் தேவேந்திரன். சாமி நரம்பை எடுத்து நாராக கிழித்து கயிறாக திரித்து அம்பாக வளைத்து எதிரின் தலையை சிதைத்து வந்து அர்ஜுனன் காலடியில் வைக்க உதவும் சாமி என்றான் வீரஜாமகன். வீரஜாமகா நரம்பின் மகிமை சொல்லி வந்தாயே, ஜவ்வு எதற்கா பயன்படுத்தி கேட்டார் தேவேந்திரன். சாமி ஜவ்வை எடுத்து நிழலில் போட்டு உருட்டி பரட்டி இழுத்து கட்டினார். உன் ஈசனுக்கு உடுக்கையாகும் சாமி என்றான் வீரஜாமகன். வீரஜாமகா ஜவ்வின் மகிமை சொல்லி வந்தாயே, பசும் கோமிரம் எதற்கா பயன்படுத்தி கேட்டார் தேவேந்திரன். சாமி பசும் கோமிரத்தை எடுத்து பாழடைஞ்ச பங்களாவில் பெருக்கி சுத்தம் பத்தம் செய்து பசும் கோமிரத்தை பிடித்து தெளித்து வந்தார். கன்னியாசனம் நீங்க புண்ணியாசனம் போகலாம் சாமி என்றான் வீரஜாமகன். வீரஜாமகா பசும் கோமிரத்தை பற்றி சொல்லி வந்தாயே, ஊத்தாங்குடல் சாணம் எதற்கா பயன்படுத்தி கேட்டார் தேவேந்திரன். சாமி ஊத்தாங்குடல் சாணத்தை எடுத்து வீட்டு வாசலில் தெளித்து பெருக்கி சுத்தம் பத்தம் செய்து ஊத்தாங்குடல் சாணத்தை பிடித்து தெளித்து வந்தால் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடுத்தி கையை தூக்கி கும்பிட்டார். பண்ண பாவங்கள் எல்லாம் நிவார்த்தனையாகும் சாமி என்றால் வீரஜாமகன். வீரஜாமகா ஊத்தாங்குடல் சாணத்தின் மகிமை சொல்லி வந்தாய, உதப்பை என்று சொல்லக்கூடிய சாணம் எதற்கா பயன்படுத்தி கேட்டார் தேவேந்திரன். சாமி உதப்பை என்று சொல்லக்கூடிய சாணத்தை எடுத்து 3 உருண்டையாக உருட்டி அக்னியில் ஈட்டி எரித்து சாம்பலாக்கி வைத்தார். உன் ஈசனுக்கு வீசும் விபூதி பட்டையாகும் சாமி என்றான் வீரஜாமகன். வீரஜாமகா உதப்பை என்று சொல்லக்கூடிய சாணத்தின் மகிமை சொல்லி வந்தாய, பசும் 4 கால் எதற்கா பயன்படுத்தி கேட்டார் தேவேந்திரன். சாமி 4 கால் எடுத்து அச்சான் இடத்தில் கொடுத்து வைத்தால் உன் ஈசன் அமருவதற்கு சிம்மாசனமாகும் சாமி என்றான் வீரஜாமகா. வீரஜாமகா 4 காலின் மகிமை சொல்லி வந்தாய, வால் எதற்கா பயன்படுத்தி கேட்டார் தேவேந்திரன். சாமி பறக்கும் பச்சைகளுக்கு காடை கௌதாரிகளுக்கு கன்னி கயிறாகும் சாமி என்றான் வீரஜாமகன். வீரஜாமகா வாலின் மகிமை சொல்லி வந்தாய, மீது இருக்கும் முடிகள் எல்லாம் எதற்கா பயன்படுத்தி கேட்டார் தேவேந்திரன். சாமி மீது இருக்கும் முடிகள் எல்லாம் காஞ்சிபுரத்திலே இருக்கும் கரிவரத சாமிக்கு வீச வெஞ்சாமரமாகும் சாமி என்றான் வீரஜாமகன். வீரஜாமகா இதெல்லாம் அருமையாக புதுமையாக சொல்லி வந்தாய,
வந்தாய இந்த பாவத்தை செஞ்ச பாவியருக்கு ஏதுடா கட்டளை என்று கேட்டார் தேவேந்திரன். சொல்லிவரேன் கேளும் சாமி, இந்த பாவத்தை செஞ்ச பாவியருக்கு ஏது கட்டளை என்று கேட்டால் கன்னியாசனம் செய்யதவனும் கன்னியாசனம் செய்யாதவனும் ஐயோ வந்தவருக்கு அன்னை பிச்சிடாதவனும் கூலியை குறைத்தவனும் புறமளக்காதவனும் பிறந்த பால காலால் எட்டி வதைத்தவனும் தன் மனைவிற்கு மற்றொரு மனைவி நிச்சப்பட்டவனும் பிறந்த புறப்பங்களை புறங்கையால் அடித்தவனும் பெத்த தாயை பிண்டவன் சொன்னவனும் அடக்கும் வழியில் நெஞ்சுமுலை போட்டவனும் காணிக்கல்ல புடுங்கி போட்டவனும் அண்ட புறம்பக்க ஆழ்ந்தவனும் பங்காளி அங்காளிகளை திட்டியவனும் நாயை வளர்க்காதவனும் அந்தவனை வைக்காதவனும் கூலியை வளர்க்காதவனும் பூந்தோட்டம் வைக்காதவனும் இவரை கெட்ட பாவிக்கெல்லாம் ஏது கட்டளை என்று கேட்டால் இவர்களை பாச கயிறால் கட்டி வீர சாட்டி எடுத்து வாட்டி வதைத்து இவர்களுக்கு ஏறும் தண்டிக்கை இறங்கும் தண்டிக்கை பாம்பு குழி பள்ளிக்குழி அட்டக்குழி அருணக்குழி இவைகள் எல்லாம் தள்ளி செக்கிலில் போட்டு ஆட்டி ஈட்டியால் கொத்தி நரகத்தில் தள்ள வேண்டும் சாமி என்றான் வீரஜமகன். வீரஜமகன் அந்த பாவத்தை செஞ்ச பாவீரன் கட்டளை சொல்லி வந்தைய இந்த புண்ணியத்தை செஞ்ச புண்ணியவருக்கு ஏதடா கட்டளை என்று கேட்டார் தேவேந்திரன். புண்ணியவரின் கேளும் சாமி, புண்ணியத்தை செஞ்ச புண்ணியவருக்கு ஏது கட்டளை என்று கேட்டால் கன்னியாசனம் செய்தவனும் கன்னியாசனம் செய்தவனும் ஐயோ வந்தவருக்கு அன்னை பிச்சிட்டவனும் கூலியை குறைக்காதவனும் திருமண கலக்காதவனும் பிறந்த பால காலால் எட்டு வைக்காதவனும் நன்மனைவிற்கு மற்றொரு மனைவி நிச்சப்படாதவனும் பிறந்த புறப்பங்களை புறங்கையால் அடிக்காதவனும் எத்த தாயை பிண்டவன் சொல்லாதவனும் நடக்கும் வழியில் நெஞ்சுமலை போடாதவனும் காணிக்கல்ல புடுங்கி போடாதவனும் அண்ட புறம்பு காலாதவனும் அங்காளி அங்காளியில் திட்டாதவனும் நாயை வளர்த்தவனும் சுத்தவனை வைத்தவனும் மூளையை வளர்த்தவனும் பூந்தோட்டம் வைத்தவனும் இவரை கெட்ட பாவிக்கெல்லாம் ஏது கட்டளை என்று கேட்டார் இவர்களுக்கு குளக்கரை வெட்டி தங்க தாமர பூ பூக்க வைத்து தங்க தட்டில் வைத்து இவர்களுக்கு ஜவ்வாது வாசம் புழங்க இவர்களை எல்லாம் சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும் சாமி என்றான் வீரஜாமகன். அடடே வீரஜாமகன், அந்த பாவத்தை செஞ்ச பாவீரின் கட்டிலே புண்ணியத்தை செஞ்ச புண்ணியவரின் கட்டிலை சொல்லி வந்தாயே பழுத்த பிஞ்சுகள் எல்லாம் முறியட்டி கொட்டி கிடக்கிறது பாழடைஞ்ச பங்களாவில் இடமில்லை உடனடியாக பட்டணத்தை பறைச்சாற்ற வேண்டும். எப்படி பறைச்சாற்ற வேண்டும்? பூ உதிர பழம் உதிர பறைச்சாற்ற வேண்டும். சாமி திடீரென பறைச்சாற்ற சொன்னால் என்னால் பறைச்சாற்ற முடியாது. எனக்கு சேர வேண்டிய மகசனம் கொடுத்தால் நான் பட்டணத்தை பறைச்சாற்றுகிறேன் என்றான் வீரஜாமகன். அதே வீரஜாமகா, உனக்கு சேர வேண்டிய மகசனம் என்னடா என்று கேட்டார் தேவேந்திரன். சாமி, அங்கலக்கல்லு அரிக்கல்லி சாராயம் கஞ்சடி மருந்து எட்டி கொட்டை வெள்ளி தமக்கு வெள்ளி பிரம்பு பட்டணத்து வெள்ளையான என்றான் வீரஜாமகன். அதே வீரஜாமகா, வீரஜாமனானவன் வெள்ளி தமக்கை தோளில் மாட்டிக்கொண்டு வீதி வீதியாக சென்று பட்டணத்தை பறைச்சாற்றும் வரும் வேளையில் பிரம்மபுத்திரன் மகனோ நாரத முனிவர் குழுவாக வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டார் தன் தலை 1000 சொற்களாக வெடித்து செதறும் போல இருக்கு. எதற்கடா பறைச்சாட்டுகிறாய் வீரஜாமகா என்று கேட்டார் நாரத முனிவர். சாமி, தேவேந்திரனுக்கு மகசனம் கொடுத்து பறைச்சாற்ற சொன்னார், நான் பறைச்சாற்றுகிறேன் என்றான் வீரஜாமகன். அதே வீரஜாமகா, நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று செய்வியாடா என்று கேட்டார் நாரத முனிவர். சொல்லுங்கள் சாமி என்றான் வீரஜாமகன். மீண்டும் வீதி வீதியாக சென்று பட்டணத்தை பறைச்சாற்ற வேண்டும். எப்படி பறைச்சாற்ற வேண்டும்? காய் உதிர கனி உதிர 7 மாத பிண்டங்கள் எரிந்து விழ 6 மாத பிண்டம் அருந்து விழ 5 மாத பிண்டம் அசிங்கி விழ 4 மாத பிண்டம் நசுங்கி விழ 3 மாத பிண்டம் முறிந்து விழ 2 மாத பிண்டம் இருண்டு விழ 1 மாத பிண்டம் ஓங்கி விழ 10 மாத பிண்டம் பதறி விழ இப்படியெல்லாம் பறைச்சாற்ற வேண்டும். உனக்கு சேர வேண்டிய மகசனம் இந்த 4 முளை காசு நடக்கட்டாங்காசு கொல்லிக்காசு கொடக்காசு வாமுட்டு வாக்கரிசு இந்த 4 முழ துண்டு இவையெல்லாம் உனக்கு சேர வேண்டிய பங்கு என்றார் நாரத முனிவர். மீண்டும் வீரஜாமனானவன் வெள்ளித்தமக்கை தோளில் மாட்டிக்கொண்டு வீதி வீதியாக சென்று பட்டணத்தை பறைச்சாற்றிக் கொண்டு கடைசி வீதி காரூர் கம்மாள வீதிக்கு வந்தாடினான். அந்நேர வேளையில் கம்மாள பெண்டோ சாணம் தெளித்துக் கொண்டிருந்தார். வீரஜாமன் கையில் இருந்த வெள்ளி பிரம்போ தவறி கீழே விழுந்தது. அதை எடும் மண்ணே என்று சொல்ல அவள் 6 மாத கர்ப்பிணியாக இருந்ததால் கீழே குனிந்து எடுக்காமல் இடது காலால் எடுத்து வலது கையால் கொடுத்தாள். ஆஹா, இவள் 6 மாத கர்ப்பிணியாக இருந்த ஆங்காரத்தினால் கீழே குனிந்து எடுக்காமல் இடது காலாலே எடுத்து வலது கையாலே தராளே என்று கோபம் கண்ட வீரஜாமகன் அந்த 6 மாத பிண்டத்தை அதிர வைத்து விட்டான். அந்நேர வேளையில் இந்திரலோகம் சந்திரலோகம் தெய்வலோகம் எல்லாம் இருளறிந்தது. தேவர் மூவர் அனைவரும் ஒன்று கூடினர். அனைவரும் தேவேந்திர இடத்தில் முறையிட்டனர். தேவேந்தர் கண்களோ அவலரி கண்கள் போல் செவலரி பூப்புத்து அடே வீரஜாமகா என்று குரல் கொடுக்க நாத சிலம்பாட இடிபானங்கள் எழும்ப ஊசி நுழைவது போல் வீரஜாமன் காதில் ஒலித்தது. ஓட்டம் திரள ஓடி வந்து வலப்புறம் இடப்புறமாக இடப்புறம் வலப்புறமாக நின்று சச்சாதிபதி நமஸ்காரம் செய்து சொல்லுங்கள் சாமி என்றான் வீரஜாமகா. அதே வீரஜாமகா, இதெல்லாம் அதே வீரஜாமகா, நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று செய்து இந்த பட்டணத்தை பாழியாக்கி விட்டிட பாவி என்று கேட்டார் தேவேந்திரன். நான் என்ன செய்வேன் சாமி? நீங்க கொடுத்த அங்கல கல்லு அரிக்கல்லி சாராயம் கஞ்சடி மருந்து இவைகள் எல்லாம் செக்கிலில் போட்டு ஆட்டி
3 உருண்டையாக உருட்டி நான் ஒரு உருண்டை சாப்பிட்டேன். ஆணைக்கு 2 உருண்டை கொடுத்தேன். ஆணை மதம் ஆணைக்கே தெரியவில்லை, அன்மதம் தனக்கே தெரியவில்லை. நான் சாராய வெறியில சாஞ்சடிச்சன ஒருபுறம், நான் கல்லு வெறியில கலந்தடிச்சன ஒருபுறம், நான் மாதுள வெறியில மலர்ந்தடிச்சன ஒருபுறம். நான் என்ன செய்வன் சாமி, நான் பிழைப்பதற்கு வழி தேடினேன் சாமி என்றான் வீரஜாமகன். அடடே வீரஜாமகா, நீ பிழைப்பதற்கு ஏதுடா வழி என்று கேட்டார் தேவேந்திரன். சாமி, இந்த 4 முழ காசு, நடக்கட்டாங்காசு, கொல்லி காசு, கொடக்காசு, வாமுண்டு வாக்கரிசி, இந்த 4 முழ துண்டு, இவையெல்லாம் எனக்கு சேர வேண்டிய பங்கு. இதெல்லாம் மெய்யாக பொய்யாக காஞ்சிபுரத்தில் இருக்கும் கரிவரத சாமிக்கு 1000 பொன் கொடுத்து 2000 பொன் வாங்கி ஓதித்து பாருங்க, தெரியும் சாமி என்றான் வீரஜாமகன். அடடே சொல்லி வந்தாய, தாய் தந்தை பெயர் என்னடா என்று கேட்டார் தேவேந்திரன். சாமி, என் தாய் பெயரோ காரு கருங்க. அவர் வெங்கடேஷ் போன் பண்ணி அவரே ஆட்டோ சொல்லி பைசா கொடுத்து வாழ செத்தவங்க சொர்க்கலோகம் போக பின்னியும் பின்னியும் போன தெரியல காளியம்மா கதவத்தாரு ஹரிச்சந்திரா உங்க அப்பா செல் வாங்கி